கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. பெரிய காரியங்களை ஆண்டவர் நம் நடுவில் நிச்சயமாய் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்காக அந்த அவர்கள் இருந்த மலை முழுவதும் தேவனுடைய அக்கினி ரதமும் குதிரையின் மேலே நிறைக்கிறார். அப்படின்னு அவருடைய இராணுவ சேனை அங்கே வந்து நிறைகிறது. நிறைந்திருக்கும்படி செய்தார். நிறைந்திருக்கும்படி செய்தார். நம்முடைய ஆண்டவர் குறைவாக எதையும் வைக்கிறதில்லை. எல்லாவற்றையும் நிரம்பி இருக்கும்படி வைக்கிறவர். நிறைந்திருக்கும்படி வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு குணமே குறைவாக எதையும் கொடுக்க மாட்டார். பாருங்கள், அந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் கூட ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தில் கடன் வந்த பொழுது ஆண்டவர் ஒரு குடத்தில் இருந்த எண்ணெயை எடுத்து மற்ற பாத்திரங்களில் எல்லாம் வார்க்க சொல்கிறாரு, ஊட்ட சொல்கிறாரு. அப்போ கூட நிரம்பிச்சு பாருங்கள், நிறைஞ்சிச்சு. அதை விற்ற பிறகு கூட மீதி எடுக்க வைக்கிறாரு, நிறைவாக கொடுக்குறாரு. அந்த மீதி பணத்தை ஆண்டவர் ஜீவனத்துக்காக வைத்திருக்க ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். அதே போல் அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கும் போது கூட நிறைய கொடுத்தாரு, மீதி எடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். சங்கீதம் 23 5வது வசனத்தில் கூட சங்கீதக்காரன் சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் உண்டு. எப்பவுமே நிறைவா, ஒரு குறைவு இல்லாமல் அவர் என்ன கொடுத்தாலும் சரி, ஒரு சாப்பாடாக இருக்கலாம், வஸ்திரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரு அபிஷேகமாக இருக்கலாம், கிருபை இருக்கலாம், வரமாக இருக்கலாம், எதுவானாலும் குறைவாக கொடுக்க மாட்டார். நிறைவாக கொடுக்குற ஒரு அன்பு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட இனி நிறைந்து இருக்கிறத பார்க்க போகிறீங்க. ஒரு நிறைவாக பார்க்க போகிறீங்க. எலிசா தீர்க்கதரிசிக்காக தன்னுடைய சேனையை நிறைத்து அந்த மலை முழுவதும் வைத்திருந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை தரப்போகிறார். இனி குறைவையே பார்க்க மாட்டீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நிறைந்திருக்கும்படி செய்கிறவரை குறைவெல்லாம் மாற்றுங்க. எலிசா தீர்க்கதரிசிக்காக அவர் இருந்த அந்த மலை முழுவதுமாய் அக்கினி ரதத்தினாலும் குதிரையினாலும் நிறைந்திருக்கும்படி செய்தவரை, நிறைந்திருக்கும்படி செய்தவரை, ஏதோ அடியனோடு இருந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நிறைந்திருக்கும்படி, குறைவாக அல்ல, நிரம்பி இருக்கும்படி அற்புதத்தை செய்யுங்கப்பா. செய்யுங்க. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். குறிப்பாய் செல்லும் ஐஸ்வர்யம் நிரம்பி வழியட்டும். சமாதானம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவருடைய ஆஸ்திகள் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நிறைந்திருக்கும்படி செய்கிறதற்காக நன்றி. பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். சாபத்தின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன். விட முடியாத பாவங்கள் ஒவ்வொரு விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பிள்ளைகளுக்கு படிப்பில் இருக்கிற தடுமாற்றம் விலகட்டும். வேலை வாய்ப்பில் இருக்கிற குழப்பங்கள் விலகி வேலை வாய்ப்பு உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமண தடை விலகட்டும். திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரை. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அத்தனை தேவ மனிதர்களுக்காய், மனுஷிகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்களே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.